Hello Chartered Accountants. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா TDS and TCS of GST. TDSனால் தெரியும், Tax Collected at Source. TCSனால் Collection of Tax at Source. ஃபஸ்ட்டு இந்த ஜிஎஸ்டியில் இது என்னென்ன, இதுக்கு என்னென்னு சும்மா சிம்பிளாக பார்த்துருவோம். ஒரு 1 மினிட்டுக்குள்ளே மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட் வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிடிஎஸ் யார் கலெக்ட் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய சொல்லியிருப்பாங்க, நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க எல்லோரும். அதுக்கப்புறம் டிசிஎஸ் யார் கலெக்ட் பண்ணுவாங்க, இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். புரிஞ்சா, அங்கே வந்து கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். இங்கே வந்து இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் கவர்மெண்ட், இங்கே வந்து இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர், இ-காமர்ஸ் ஆப்ரேட்டரா. நெக்ஸ்ட், இது எவ்வளோ பர்சன்டேஜ்? 2% ஆஃப் ஐஜிஎஸ்டி. இங்கே வந்து சிஜிஎஸ்டி ஆக்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ 1% ஆஃப் சிஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் 1% ஆஃப் எஸ்ஜிஎஸ்டி வரும். இங்கே வந்து 1% ஆஃப் ஐஜிஎஸ்டி. அப்போ ஐஜிஎஸ்டினா சிஜிஎஸ்டி எவ்வளோ வரும்? 0.5%. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, இது வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கணுமா? இல்லை. டேக்ஸபிள் சப்ளை வந்து 2,50,000 மேலே போச்சுன்னா, அந்த 2,50,000 வந்து நீங்கள் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கூடாதுன்னா, டேக்ஸு, செஸ் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கக்கூடாது. டேக்ஸ்னால் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐடிஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி அதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. 2,50,000. அதுக்கப்புறம் இங்கே டிசிஎஸ் எவ்வளோனா, இங்கே வந்து வேல்யூலாம் கணக்கே இல்லை. அவங்க நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் ₹1 என்னது இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் நடந்துருந்தாலும் அதுக்கு டிசிஎஸ் பிடிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன ரிட்டர்ன் அதெல்லாம் உங்களுக்கு போகும்போது பார்க்கலாம். அது எந்தெந்த ரிட்டர்னில் ஃபைல் பண்ணணும், எந்தெந்த ரிட்டர்னில் வந்து அதை கிளைம் பண்ண முடியும், எப்படி கிளைம் பண்ண முடியும், அது ரிலேட்டடாக இன்னும் டீட்டெயிலாக வந்து இந்த சாப்டரில் பார்க்கலாம். மேஜராக அவங்களுக்கு இது டிடிஎஸ் பிடிக்கணுமா பிடிக்க வேணாமான்னு கேட்டிருந்தாங்கன்னா இதை வச்சு கொஞ்சம் அட்டன் பண்ண தெரியும். நீ வாங்க இந்த சாப்டர் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிடிஎஸை பற்றி எது சொல்லுதுன்னு பார்த்தோன்னா, இந்த ஆக்ட் சொல்லுது, சிஜிஎஸ்டி ஆக்ட் சொல்லுது. செக்ஷன் 51 ஆஃப் த சிஜிஎஸ்டி ஆக்ட் சொல்லுது. எதை பற்றி? டேக்ஸ் கலெக்ட் அண்ட் டிடக்ஷன் அட் சோர்ஸ், டிடிஎஸ். ஃபஸ்ட்டு செக்ஷன் 51 சப்செக்ஷன் 1 என்ன சொல்லுதுன்னா, நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் டு த கான்ட்ரரி கண்டென்ட் இன் திஸ் ஆக்ட் த கவர்மெண்ட் மே மேண்டேட். யாரெல்லாம் சொல்லலாம்னா, a department or establishment of the central government or state government. டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் அல்லது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கலாம். யாரோட தான் இருக்கலாம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இருக்கலாம், இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் இருக்கலாம், அல்லது லோக்கல் அத்தாரிட்டி ஆர் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ஆர் such persons or category of persons as may be notified by the government of the recommendation of the council. ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்குல்ல, அதனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்களை வந்து நோட்டிஃபை பண்ணலாம். இந்த யார்? such persons or category of person hereinafter in the sections referred to as the deductor. மேலே சொல்லியிருக்காங்களா, இந்த கிளாஸ் ஏபிசிடி அவங்களாம் என்னங்களான்னா, இது எது ஏபிசிடி அதில் சொல்லியிருக்காங்களா யாருன்னு, அவங்கள வந்து டிடக்டர்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க தான் டிடிஎஸை வந்து டிடக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் டு டிடக்ட் டேக்ஸ் அட் த ரேட் ஆஃப் 1% ஃப்ரம் த பேமெண்ட் மேடு. 1% இங்கே வந்து 1%ங்கிற சிஜிஎஸ்டி ஆக்ட் தானே. ஸோ சிஜிஎஸ்டி 1% ஆஃப் த பேமெண்ட் மேடு. எவ்வளோ பேமெண்ட் மேடு ஆர் கிரெடிட் டு த சப்ளையர். இங்கே வந்து சப்ளையர் டிடக்டி அப்படின்னு சொல்கிறோம். சப்ளையர்னால் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சப்ளை பண்ணுறீங்க. மேலே சொல்லியிருந்தாங்களா, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அவங்களுக்கு என்னது சப்ளை பண்ணாங்கன்னா அந்த சப்ளையரை வந்து டிடக்டின்னு சொல்கிறோம். அதுவும் டேக்ஸபிள் சப்ளை 2,50,000 மேலே இருக்கணும். ஆஃப் டேக்ஸபிள் சப்ளை ஆர் சர்வீசஸ் ஆர் போத் த டோட்டல் வேல்யூ ஆஃப் சச் சப்ளை அண்டர் த கான்ட்ராக்ட் எக்ஸிட்ஸ் 2,50,000 rupees. அந்த கான்ட்ராக்ட் அண்டர் கான்ட்ராக்ட் இங்கே வந்து இண்டிவிஜுவலாக கணக்கில் கான்ட்ராக்ட் தான் கணக்கு. ஞாபகம் வச்சுங்க, அந்த 2,50,000 அந்த 2,50,000 எதுவாக இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து டேக்ஸபிள் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத்தாக இருக்கலாம். அதுக்கப்புறம் அது கான்ட்ராக்ட் வேல்யூ தான் எடுத்துக்கணும். வேல்யூ வந்து 2,50,000. நெக்ஸ்ட்டு, ப்ரொவைடட் தட் நோ டிடக்ஷன் ஷால் பி மேட் இஃப் த லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் அண்ட் த பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் இன் எ ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. சரி, இது ஒரு ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் அண்டு பிளேஸ் ஆஃப் சப்ளை. பிளேஸ் ஆஃப் சப்ளை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து location of the supplier
அண்டு பிளேஸ் ஆஃப் சப்ளை ரெண்டும் ஒரே பிளேஸில் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். அண்டு விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸ்டேட் ஆர் as the case may be யூனியன் டெரிட்டரி ஆஃப் த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட். இப்போ வந்து ரெசிபியன்ட் வந்து வேற ஒரு பக்கம், அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் சப்ளை அந்த லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் வந்து வேறு பக்கம். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ரெண்டும் தமிழ்நாட்டில் இருக்குது, லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் அந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை. அதுக்கப்புறம் ரெசிபியன்ட் வந்து கேரளா. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நோ டிடிஎஸ், நோ டிடக்ஷன். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் அண்ட் த பிளேஸ் ஆஃப் சப்ளை ஒரு ஸ்டேட்லேயும், ரெசிபியன்ட் வேற ஒரு ஸ்டேட்லேயோ அல்லது யூனியன் டெரிட்டரிலையோ இருந்தார்னா தேர் வாஸ் நோ டிடிஎஸ். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிடக்ஷன்ஸ் ஆஃப் டேக்ஸ் specified above, the value of the supply shall be taken as the amount excluding the எதெல்லாம் அந்த அமௌண்ட்டில் இருக்கக்கூடாது, excluding the central tax, state tax, union territory tax, integrated tax and cess. டேக்ஸ்னால் எந்த பர்பஸஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க, செஸ்னால் குறிப்பிட்ட பர்பஸஸ்க்காண்டி ஸ்பெசிஃபைட் பண்ணியிருக்கிற பர்பஸ் வேண்டி. இங்கே செஸ் வந்து ஜிஎஸ்டியில் எதுக்கு வேண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா, ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்டேட்ஸ் இருப்பாங்களா அல்லது யூனியன் டெரிட்டரிஸ் இருப்பாங்களா அவங்களுக்கு வேண்டி காம்பன்சேஷனாக கொடுக்கறதா செஸ், காம்பன்சேஷன் செஸ் இண்டிகேட்டட் இன் த இன்வாய்ஸில் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கிறதுல எக்ஸ்க்ளூட் பண்ணணும். அதுக்கப்புறம் செக்ஷன் 51 சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுதுன்னா, த அமௌண்ட் டிடக்டட் as tax under this section shall be paid to the government by the deductor within 10 days after the end of the month. நீங்கள் எந்த மந்த்துக்காக கலெக்ட் பண்ணுறீங்களோ அந்த மந்த் முடிஞ்சு 10 நாளைக்குள்ள வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணியிருக்கணும். எந்த மாதிரி பே பண்ணணும், இன் சச் மேனர் as may be prescribed within 10 days, 10 டேஸ்க்குள்ளே. இப்போ வந்து பிப்ரவரி மாதத்துக்கு ஆனதுன்னா நீங்கள் மார்ச் 10க்குள்ளே வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணியிருக்கணும். A certificate, subsection 3 என்ன சொல்லுதுன்னா, a certificate of tax deduction source shall be issued in such form and in such manner as may be prescribed. இப்போ வந்து நீங்கள் டிடிஎஸ் பே பண்ணிங்கன்னா அந்த டிடிஎஸ் பே பண்ணதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா, என்ன மேனரில் சொல்லியிருக்காங்களோ அதுபடி இருக்கும். அதுக்கப்புறம் செக்ஷன் 51 சப்செக்ஷன் 5 என்ன சொல்லுதுன்னா, இந்த டிடக்டிவ் ஷால் கிளைம் கிரெடிட். இப்போ வந்து டிடக்டினாரு சப்ளையர், அவங்க வந்து கிரெடிட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இன் ஹிஸ் எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர், இது வந்து எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜரில் எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர் ஆஃப் த டேக்ஸ் டிடக்டட் அண்ட் ரிஃப்ளெக்டட் இன் த ரிட்டர்ன் ஆஃப் த டிடக்டர் ஃபர்னிஷ்ட் அண்டர் சப்செக்ஷன் 3 ஆஃப் செக்ஷன் 39 இன் சச் மேனர் ஆஸ் மே பி ப்ரிஸ்கிரைப்டு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி எதில் பண்ண முடியும், எலக்ட்ரானிக் கேஷ் லெஜரில் வந்து கிரெடிட் ஆகிருக்கும். டிடிஎஸ்ஸாக பிடிச்ச அமௌண்ட் வந்து எலக்ட்ரானிக் கேஷ் லெஜரில் வந்து கிரெடிட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் செக்ஷன் 51 சப்செக்ஷன் 6 என்ன சொல்லணும்னா, இஃப் எனி டிடக்டர் ஃபெயில்ஸ் டு பே டு த கவர்மெண்ட் த அமௌண்ட் டிடக்டட் எஸ் டேக்ஸ் அண்டர் சப்செக்ஷன் 1 he shall pay interest in accordance with the provisions of subsection 1 of section 50 in addition to the amount of tax deducted. இப்போ வந்து டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்களே அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவங்க அந்த அமௌண்ட்டோடு சேர்த்து இன்ட்ரெஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா 80%. அங்கே வந்து இதை ஸ்பெசிஃபை பண்ணல, அது ரிலேட்டடான சாப்டர்ஸில் வந்து அது பார்ப்போம். அதுக்கப்புறம் சப்செக்ஷன் 7 என்ன சொல்லுதுன்னா, த டிட்டர்மினேஷன் ஆஃப் த அமௌண்ட் இஸ் இன் டிஃபால்ட் அண்டர் திஸ் செக்ஷன் ஷால் பி மேட் இன் த மேனர் ஸ்பெசிஃபைடு இன் செக்ஷன் 73 ஆர் செக்ஷன் 74. செக்ஷன் 73 அண்ட் 74 எது சொல்லுதுன்னா, இப்போ வந்து டிஃபால்ட்டாக இருந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சொன்ன மாதிரி பே பண்ணாமல் இருக்காங்கன்னா அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா செக்ஷன் 73 ஆர் 74. சப்செக்ஷன் 8 என்ன சொல்லுதுன்னா, த ரீஃபண்ட் டு த டிடக்டர் ஆர் த டிடக்டிவ் அரைசிங் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் எக்ஸஸ் ஆர் எனார்மஸ் டிடக்ஷன் ஷால் பி டீல்ட் வித் அக்கரன்ஸ் வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 54. இப்போ வந்து அதிகமாக டிடக்ட் பண்ணிட்டாங்க டிடிஎஸ் அப்படின்னா எக்ஸஸ் ஆர் எனார்மஸ் டிடக்ஷன்ஸ் அது ரிலேட்டடாக எதுனா செக்ஷன் 54 அதை பற்றி சொல்கிறது. அது என்ன பண்ணணும், அதை எப்படி ரீஃபண்ட் பண்ணுறது அப்படின்னு, ரீஃபண்ட் டு த டிடக்டர் ஆர் த டிடக்டிவ். அதுக்கப்புறம் ப்ரொவைடட் தட் நோ ரீஃபண்ட் டு த டிடக்டர் ஷால் பி கிராண்டட் இஃப் த அமௌண்ட் டிடக்டட் ஹேஸ் பின் கிரெடிட்டட் டு த எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர் ஆஃப் த டிடக்டிவ். இப்போ டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணியிருப்பாங்களா, அது வந்து எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜரில் வந்து கிரெடிட் ஆயிடுச்சுன்னா, யாரோட தான் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜரில் டிடக்டிவோட எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜரில் கிரெடிட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க.
யாருக்கு? டிடக்டருக்கு. அதுக்கப்புறம் அனலைசிஸ், அதை வந்து எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருப்பாங்க. இங்கே என்னது? அண்டர் த GST regime, Section 51 of the CGST Act 2017 prescribe the authority and the procedures for tax deduction at the source. The TDS provisions empower the central government to make it mandatory for the following persons. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அது வந்து பவர் இருக்குது, அதை கொடுக்கறது இது டிடிஎஸ் ப்ரொவிஷன்ஸ். அந்த பவரை கொடுக்கறது டிடிஎஸ் ப்ரொவிஷன்ஸ் யாருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. எதுக்குன்னா டு மேக் இட் மேண்டரி ஃபார் த ஃபாலோவிங் பர்சன்ஸ். இங்கே ஃபாலோவிங் பர்சன்ஸ் வந்து சப்ளையரில் ஃபாலோவிங் பர்சன்ஸ்னால் யாருக்கு சப்ளை பண்ணுறோமோ, அதாவது கவர்மெண்ட். இந்த பர்சன்ஸ் இந்த டிடக்டர் டு டிடக்ட் டேக்ஸ் அட் சோர்ஸ், அவங்களுக்கு வந்து டிடிஎஸ் கிளைம் பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு பிடிக்கணும். ஃப்ரம் பேமெண்ட்ஸ் மேட் டு த சப்ளையர்ஸ்க்கு வந்து நீங்கள் பேமெண்ட் கொடுக்கும் போது டிடிஎஸ் பிடிச்சி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். அந்த பவரை கொடுக்கறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் கொடுக்கறது வந்து ஜிஎஸ்டி ப்ரொவிஷன்ஸ், டிடிஎஸ் ப்ரொவிஷன்ஸ். அதுக்கப்புறம் அந்த பர்சன்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்ஸ் மீன்ஸ் இந்த டிடக்டர் யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து லோக்கல் அத்தாரிட்டிஸ். அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். அது போக நோட்டிஃபைடு பர்சன்ஸ். அந்த நோட்டிஃபைடு பர்சன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா 51(1)(d), an authority or a board or any other body, an authority or board or any other body set up by an act of parliament or state legislature or established by any government with, இது ரொம்ப முக்கியம், with 51% or more participations by way of equity or control to carry out any functions. என்னவா இருக்கலாம்? அத்தாரிட்டியாக இருக்கலாம், போர்டாக இருக்கலாம், இல்லை அதர் பாடி, எனி அதர் பாடியாக இருக்கலாம். செட்டப் பை த ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சராக இருக்கலாம், இல்லைனா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பை த கவர்மெண்ட். என்ன கண்டிஷன்னா 51% ஆர் மோர் கண்ட்ரோல் ஆர் ஈக்விட்டி வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்கணும். கவர்மெண்ட் இன் விச் 51% ஆர் மோர் பார்ட்டிசிபேஷன் பை ஆஃப் த ஈக்விட்டி ஆர் கண்ட்ரோல் இஸ் வித் த கவர்மெண்ட் கிட்ட இருக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபைடு பர்சன்ஸில் சொசைட்டி எஸ்டாப்ளிஷ்ட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் த லோக்கல் அத்தாரிட்டி. சொசைட்டிங்க அது யாரெல்லாம் பண்ணலாம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் லோக்கல் அத்தாரிட்டி. எது மூலியமாக? அண்டர் த சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860. அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், அதாவது PSU. நெக்ஸ்ட் வந்து PSU. அதுக்கப்புறம் கேட்டகரிஸ் ஆஃப் த பர்சன்ஸ் நாட் லைபிள் டு டிடக்ட் டிடிஎஸ். யாரெல்லாம் டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ண தேவையில்லை. டேக்ஸ் இஸ் நாட் லைபிள் டு த டிடக்டட் அட் சோர்ஸ் in the following cases when goods and services both அப்படின்னு சொல்லுவோம்ல, other goods and services are supplied from a public sector undertakings to another PSU. ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்லேருந்து இன்னொரு பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸில் என்ன குட்ஸ் ஆர் சர்வீஸ் இருந்துச்சுன்னா சப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அது அவங்க வந்து டிஸ்டிங்ஸ் பர்சனாக இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போ வந்து நோ டிடிஎஸ். அதுக்கப்புறம் when supply of the goods or services or both takes place between one persons to the another person specified in class, மேலே பார்த்தோன்னா கிளாஸ் A, B, C. இது வந்து A என்னது கவர்மெண்ட்டோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆர் டிபார்ட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் B வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். C வந்து லோக்கல் அத்தாரிட்டிஸா? C வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், B வந்து லோக்கல் அத்தாரிட்டிஸ். அதுக்கப்புறம் D வந்து நோட்டிஃபைடு பர்சன்ஸ். இவங்களுக்குள்ள என்னது டிரான்சாக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா டிடக்டர், இவங்க எல்லாருமே டிடக்டர். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நோ டிடிஎஸ். இவங்களுக்குள்ளேயே ஏதாவது சர்வீசஸ் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் ஒன் பர்சன்ஸ் டு அனதர் பர்சன்ஸ், அது வந்து நோ டிடிஎஸ். அதுக்கப்புறம் டிடக்டிஸ். இங்கே யார் டிடக்டிஸ்? 2,50,000 டேக்ஸ், அதுக்கப்புறம் செஸ், இதெல்லாம் சேர்த்தாமல் 2,50,000 மேலே கான்ட்ராக்ட் வேல்யூ என்னது கவர்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அந்த சப்ளையர்ஸ் தான் டிடக்டிஸ். Deductees are the suppliers whose total value of the supply of taxable goods எதாக இருக்கணும்? டேக்ஸபிள் குட்ஸாக இருக்கணும். எக்ஸம்டட் குட்ஸ் எல்லாம் எடுத்துக்கக்கூடாது, டேக்ஸபிள் குட்ஸ் ஒன்லி. அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் வேல்யூ எவ்வளோனா 2,50,000 எக்ஸீட் இருக்கணும். அந்த 2,50,000 இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னா டேக்ஸ் அண்ட் செஸ் இன்வைஸில் இருக்கிறது. சரி, அந்த டிடிஎஸ் ரேட் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 1% அண்டர் CGST ஆக்ட். அப்போ வந்து CGST 1%, SGST அல்லது UTGST வந்து 1% இருக்கும். அப்போ IGST வந்து 2% இருக்கும். ஏன்னா 2,50,000 வந்து இந்த டேக்ஸ் அண்ட் செஸ் எடுத்துக்கக்கூடாது. டேக்ஸ்னால் சென்ட்ரல் டேக்ஸ், ஸ்டேட் டேக்ஸ், யூனியன் டேக்ஸ், இன்டிகிரேட்டட் டேக்ஸ், அதுக்கப்புறம் செஸ்.
இப்போ வந்து என்னென்னா சப்ளையர் மேபி லெஸ் தென் 2,50,000, இண்டிவிஜுவல் சப்ளைஸ் வந்து 2,50,000க்கு மேலே கம்மியாக இருக்கலாம். பட் அந்த கான்ட்ராக்ட் வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்குவோம். டோட்டல் வேல்யூ ஆஃப் த சப்ளைஸ் அண்டர் கான்ட்ராக்ட் இஸ் மோர் தென் 2,50,000, TDS ஹேஸ் டு பி டிடக்டட். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 3 lakh வந்து கான்ட்ராக்ட் வேல்யூ. இப்போ வந்து 3 lakh வந்து கான்ட்ராக்ட் வேல்யூவா, இதில் வந்து நான் இப்போ ஒரு 50,000 பேமெண்ட் பண்ணுறேன். அந்த 50,000 பேமெண்ட் பண்ணனா அதில் வந்து 1% CGST பிடிப்பேன். அப்போ வந்து 500 rupees. அதுக்கப்புறம் the deductor has to deduct the 1% for the payment made or credited to the supplier. பேமெண்ட் பே பண்ணியிருந்தீங்களோ கிரெடிட் பண்ணியிருந்தீங்களோ to the supplier of the taxable goods or services or both. அதே IGSTனா 2% from the payment made or credited to the supplier. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோ டிடிஎஸ் எப்போனா ஃபஸ்ட் ஒன்று பார்த்தோம்ல. இப்போ வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை அண்டு லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர். இது வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை, இது வந்து எஸ்னா சப்ளையர், இங்கே வந்து ரெசிபியன்ட். இவங்க ரெண்டு பக்கம் ஒரு பக்கம்னு வச்சுக்கிங்களேன். இது பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து ஒரு பக்கம், அதுக்கப்புறம் லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் வந்து ஒரு பக்கம், ரெசிபியன்ட் வந்து வேறு பக்கத்துக்கு இது ஏன்னு போட்டுக்கலாம், வேறு பக்கம் ஏ. ஸோ இங்கே வந்து நோ டிடிஎஸ், இங்கே வந்து டிடிஎஸ் இருக்கா, நோ. இப்போ வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து ஒரு பக்கம், அதுக்கப்புறம் சப்ளையர் ஒரு பக்கம், ரெசிபியன்ட் ஒரு பக்கம், லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் ஒரு பக்கம். இப்போ வந்து டிடிஎஸ் இருக்கா, எஸ் டிடிஎஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து வேறு பக்கம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம்னு வச்சுக்கலாம். ஏபி இல்லை எதுனா என்ன எல்லோரும் ஒரு பக்கம் இல்லை. இப்போ வந்து எல்லோரும் வேறு பக்கம்னால டிடிஎஸ் இருக்குது. இப்போ வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை, ரெசிபியன்ட் ஆஃப் த சப்ளை ஒரு பக்கம், அதுக்கப்புறம் லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் வந்து வேற ஒரு பக்கம். தென் டிடிஎஸ் இருக்குது. எப்போ மட்டும் இல்லை அது மட்டும் கரெக்டாக இருந்தால் ஓகே. வந்து எப்போ மட்டும் இல்லைன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை, அதுக்கப்புறம் லொக்கேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் ஒரு பக்கம், ரெசிபியன்ட் வேறு பக்கம். இவங்க ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் ரெண்டு ரெசிபியன்ட் வந்து தனியாக விட்டுட்டான்னு வச்சுக்குவேன். வேறு பக்கம் ஏதாவது ஸ்டேட் ஆஃப் யூனியன் டெரிட்டரினா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துருக்கணும், ரெசிபியன்ட் தனியாக விட்டுணும். அப்போ வந்து நோ டிடிஎஸ். அது தான் எங்கே கொடுத்துருப்பாங்க. இது வந்து எக்ஸாம்பிள்ஸ். இது வந்து லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையரா, அது வந்து ஸ்டேட்டாக இருக்கலாம், யூனியன் டெரிட்டரியாக இருக்கலாம். இப்போ வந்து லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் வந்து ஒரு பக்கம், அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் சப்ளை ரெண்டும் சேர்ந்துருக்காங்களா, அப்போ வந்து ரெசிபியண்ட்டை தனியாக விட்டுருக்கக்கூடாது. தனியாக விட்டுருந்தாங்கன்னா டேக்ஸில், இப்போ வந்து தனியாக உள்ள சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ எஸ் டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள். இது வந்து லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் ஒரு பக்கமாக, அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஒரு பக்கமாக ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க. ஸோ ரெசிபியண்ட்டையும் கூட தான் வச்சுருக்கணும். வேறு பக்கம் எங்கேயாவது விட்டுட்டாங்கன்னா, இது ஞாபகம் வச்சுக்கிறக்காண்டி சொல்கிறேன், இது கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த மாதிரி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நோ டிடிஎஸ். 3 பேருமே தனியாக இருக்காங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து டிடிஎஸ் பிடிச்சிக்கணும். அதே மாதிரி தான் யூனியன் டெரிட்டரி, 2 பேர் ஒரு யூனியன் டெரிட்டரியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேர் ஒரு யூனியன் டெரிட்டரியில் இருக்காங்க. அப்போ வந்து ரெசிபியன்ட்டையும் 2 பேர்னால் பிளேஸ் ஆஃப் சப்ளை அண்டு லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் ரெண்டும் ஒரு பக்கம் இருக்குது. ரெசிபியண்ட்டை மட்டும் தனியாக ஒரு பக்கம் விட்டுறாங்க வேறு ஏதோ ஒரு ஸ்டேட்டில். அப்படின்னாங்கன்னா அங்கே வந்து நோ டிடிஎஸ். அதர்வைஸ் டிடிஎஸ். அதுக்கு இப்போ இங்கே என்னது, லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர், பிளேஸ் ஆஃப் சப்ளை ஒரே பக்கம் இருக்குது. அப்போ வந்து ரெசிபியண்ட்டே ஒரே பக்கம் தான் வச்சுருக்கணும். வேறு பக்கம் விட்டாங்கன்னா நோ டிடிஎஸ். 3 பேர் வேறு பக்கம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிடிஎஸ் இருக்குது. இது என்ன லாஜிக்னா, இப்போ வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா the supply would be intrastate supply and central tax and state tax should be levied. Intrastate supplyனா place of supply and location of the supplier வந்து சேம் ஸ்டேட்டாக இருக்காங்க. அப்படின்னா இப்போ வந்து ஸ்டேட் 1 வச்சுக்கோங்களேன். ஸ்டேட் 1 இது வந்து ஸ்டேட் ஏன்னு வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஸ்டேட் ஏ, இங்கே வந்தது place of supply அண்டு லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் ரெண்டு ஒரே பக்கம் இருக்கா. அப்போ வந்து இது தமிழ்நாடுன்னு வச்சுப்போம். அப்போ தான் டேக்ஸ் கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து இங்கே என்ன பண்ணுவோம், சிஜிஎஸ்டி அது அப்படியே தான் வரும். ப்ளஸ் தமிழ்நாடும்
எஸ்ஜிஎஸ்டி வருமா, எஸ்ஜிஎஸ்டி தமிழ்நாடு எஸ்ஜிஎஸ்டி வரும். ஓகே, சிஜிஎஸ்டி ப்ளஸ் தமிழ்நாடு எஸ்ஜிஎஸ்டி வரும். இதுதான் சென்ட்ரல் டேக்ஸ் ப்ளஸ் ஸ்டேட் டேக்ஸ் ஆஃப் பி வரும். அதுக்கப்புறம் ஆஃப் தான் கேஷ் லெஜரில் இருக்கும். அதே அப்போ வந்து ரெசிபியண்ட்டுக்கு எப்படி கிளைம் ஆகும்னா, ரெசிபியண்ட் வந்து இங்கே வந்து தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, இங்கே வந்து ரெசிபியண்ட் வந்து எதுனா தமிழ்நாடுல அவர் வந்து கேரளா, அப்போ வந்து அவர் கேரளா எஸ்ஜிஎஸ்டி தான் வரும். நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன, தமிழ்நாடு எஸ்ஜிஎஸ்டி தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து டிஃபிகல்ட் ப்ராசஸாக இருக்குல்ல. அவங்களுக்கு என்ன வரும்னா, சப்ளையருக்கு வந்து சென்ட்ரல் டேக்ஸ் ப்ளஸ் ஸ்டேட் டேக்ஸ் ஆஃப் ஸ்டேட்டியே வரும். ஏன்னா சப்ளையர் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கிறாரு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய டிடிஎஸ் எதுவாக இருக்கணும், அவங்க ஸ்டேட்டுக்கானதாக இருக்கணும். ஸோ இது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கா. ஸோ டிடிஎஸ் would not be deducted. அதனால் டிடிஎஸ் பிடிக்க வேணாம்னு சொல்கிறாங்க. இதான் லாஜிக். ஞாபகம் வச்சுக்கிறதுனா, பிளேஸ் ஆஃப் சப்ளை அண்ட் லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் வந்து சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெசிபியண்ட்டையும் சேர்த்து தான் வச்சுக்கணும். அதே ரெசிபியண்ட்டை தனியாக விட்டுட்டாங்கன்னா ப்ராப்ளம். 3 பேர் பிரிச்சுருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் சப்ளையர் ரெசிபியண்ட் சேர்ந்துருக்காங்க, பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து வேறு பக்கம் விட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் சப்ளையர் அண்ட் சப்ளை சப்ளையர் அண்டு சப்ளை ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா ரெசிபியண்ட்டே கூட வச்சுருக்கணும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் த சப்ளை, இந்த அமௌண்ட் இண்டிகேட்டட் இன் த இன்வாய்ஸ் இன்க்ளூடிங் த டேக் எக்ஸ்க்ளூடிங் த, இந்த வேல்யூ ஆஃப் த சப்ளை இதில் எடுத்துக்கோன்னா இதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணணும். அந்த அமௌண்ட் இண்டிகேட்டட் இன் த இன்வாய்ஸ் அதுதான் வேல்யூ ஆஃப் த சப்ளை. அதில் வந்து எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணணும், சென்ட்ரல் டேக்ஸ், ஸ்டேட் டேக்ஸ், யூனிட் டேக்ஸ், இன்டிகிரேட்டட் டேக்ஸ் அண்ட் செஸ் எலமெண்ட். அதுக்கப்புறம் டெபாசிட்டட் ஆஃப் டிடிஎஸ் வித் த கவர்மெண்ட் எப்படின்னா 10th of the succeeding month by the deductor to the government. எவ்வளோ அமௌண்ட்னா the amount of tax deducted at the source. அதுக்கப்புறம் டிடிஎஸ் சர்டிஃபிகேட், இங்கே வந்து டிடிஎஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கன்னு சொன்னோம்ல, அதர் செக்ஷன் சொல்லி சப்செக்ஷனில் பார்த்தோம்ல. இந்த சப்செக்ஷனில் பார்த்தோம் a certificate, subsection 3, a certificate of the tax deducted at source shall be issued in such form as may be prescribed. அந்த ஃபார்ம் எதுன்னு நீங்கள் பார்க்குறோம். டிடிஎஸ் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கும், இஸ் ரெக்கார்ட் டு பி இஷ்யூட் பை த டிடக்டர், யார் டிடக்டர், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அவங்களாம். அந்த பர்சன்ஸ் ஹூ இஸ் டிடக்டிங் டேக்ஸ், அவங்க தானே டேக்ஸ் டிடக்ட் பண்ணாங்க இன் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம். அந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம் இது பார்க்கலாம். யாருக்குன்னா டு டிடக்ட் யார், சப்ளையர் ஹூஸ் பேமெண்ட் ஆஃப் டிடிஎஸ் இஸ் டிடக்டர், யாருக்கு பேமெண்ட் பண்ணும்போது நீங்கள் டிடிஎஸ் பிடிச்சிங்களோ. இப்போ வந்து ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் 7A இதுதான் டிடிஎஸ் சர்டிஃபிகேட். அதில் என்னென்னலாம் இருக்குன்னா, ஃபார்ம் GSTR 7A, that is the TDS certificate number, GSTN of the deductor and government agencies, name of the deductor, GSTN of the deductee, legal name of the deductee, shared name if any, tax period in which tax deducted and collected in GSTR 7. அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் சப்ளைஸ், அதுக்கப்புறம் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் டிடக்டட். இது எல்லாமே இருக்கணும். மொத்தம் 8 வேல்யூ இருக்கணும். படித்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நான் ரெமிட்டன்ஸ் பை த டிடக்டர், இஃப் த டிடக்டர் ஆர் ஹேஸ் நாட் ரெமிட்டட் த அமௌண்ட் டிடக்டட் எஸ் டிடிஎஸ் டு த கவர்மெண்ட். இப்போ வந்து அவர் வந்து அதை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணல டிடிஎஸ் பிடிச்சிட்டு, வித்தின் த ப்ரிஸ்கிரைப்டு டைம் லிமிட். ப்ரிஸ்கிரைப்ட் டைம் லிமிட்னா வித்தின் 10 days ஆஃப் த சக்சீடிங் மந்த் he is liable to pay penal interest under sections 15 additions to the amount of tax deducted. அந்த amount of tax deducted இருக்குல்ல, அது கூட சேர்த்து வந்து penal interest. அந்த penal interest 18% reflection of the amount of the TDS. எப்போ வந்து அந்த TDS வந்து எலக்ட்ரானிக் கேஷ் லெஜரில் இருக்கும், யாரோடது, டிடக்டியோட எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர். the amount of tax deducted is reflected in electronic cash ledger of the deductee returned filed by the deductor under section 39(3) GSTR 7. GSTR 7ல் வந்து டேக்ஸ் டிடக்ட் பண்ணியிருக்க அப்படின்னா டிடக்டர் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ரெஃபர் சாப்டர் 15 ஃபார் ரிட்டர்ன்ஸ். இது வந்து சாப்டர் 15ல் வந்து ரிட்டர்ன்ஸுங்கிற சாப்டரில் வந்து GSTR 7 பற்றி கிளியராக பார்ப்போம். இந்த டிடக்டிவ் கேன் கிளைம் கிரெடிட் ஆஃப் த டேக்ஸ் டிடக்டட் இன் ஹிஸ் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர். அவர் வந்து ஃபைல் பண்ணிட்டாருன்னா GSTR 7ல் டிடக்டிவோட எலக்ட்ரானிக் கேஷ் லெஜரில் வந்து அமௌண்ட் டெபிட் ஆயிரும், அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். These provisions enables the government to cross check. இது எதுக்குன்னா government to enable the cross check whether the amount deducted by the deductor is correct and there is the no mismatch between the amount reflected in the electronic cash ledger and the amount shown in the return filed by the deductor. இது வந்து cross check பண்ணிக்கிறதுக்கு வேண்டி கவர்மெண்ட்டுக்கு.
திஸ் இஸ் சிமிலர் டு த எக்ஸிட்டிங் ப்ராக்டிசிங். இது வந்து இன்கம் டேக்ஸில் பார்த்துருப்பீங்களா, 26A ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்கும், அதுக்கும் இதுக்கும் சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிட்டர்மினேஷன் ஆஃப் த அமௌண்ட் இன் டிஃபால்ட், அது வந்து எப்படி டிஃபால்ட், அந்த அமௌண்ட் இன் டிஃபால்ட்டை வந்து எப்படி டிட்டர்மின் பண்ணுவாங்கன்னா செக்ஷன் 73 ஆர் 74. இது எதில் பார்ப்போம்னா ஃபைனல் லெவலில் பார்ப்போம். வில் பி டிஸ்கஸ்டு டீட்டெயில்டு அட் த ஃபைனல் லெவல். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன, ரீஃபண்ட் ஆர் த எக்ஸஸ் ஆர் அனாரமியஸ் டிடக்ஷன்ஸ். த டிடக்டர் ஆர் த டிடக்டி கேன் கிளைம் ரீஃபண்ட். டிடக்டாரோ அல்லது டிடக்டியோ ரீஃபண்ட் வந்து கிளைம் பண்ணலாம். எக்ஸஸ் ஆஃப் த டிடக்ஷன்ஸ் ஆர் எனாரமஸ் டிடக்ஷன்ஸ். த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 54 ரிலேட்டிங் டு த ரீஃபண்ட்ஸ், அது வந்து அப்ளிகபிள் ஆகும் செக்ஷன் 54. அதையும் இதில் படிப்போம், ஃபைனல் லெவலில் தான் படிப்போம். பாருங்கள் இப்போ ஃபைனல் லெவலில் இருக்குன்னு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ். டிடிஎஸ் ப்ரொவைடர் எல்லாருமே கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சாப்டரில் வந்து பார்த்துருப்போம். Any persons required to deduct tax in accordance with the provisions of section 51 shall electronically submit a registration application in prescribed form through a common portal. The proper officer shall, after due verifications, grant certification within 3 working days. Within 3 working days from the date of the applications. Application portal வந்து 3 daysக்குள்ள வந்து வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கிராண்ட் பண்ணிடுவார். யார்? ப்ராப்பர் ஆஃபீஸர்ஸ். நான் வந்து கம்பல்சரி டிடிஎஸ் கலெக்ட் பண்ணுறீங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். Proceedings under the act, the proper officers is satisfied that the person is no longer liable to deduct tax at the source under section 51, then the said officers may cancel the said registration following procedures as provided in rule 22 of the GST rules for the cancellation of the registers. Even the proper officer வந்து என்ன நினைக்கிறாரு, உனக்கு வந்து நீங்கள் டிடிஎஸ் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சாருன்னா அவர் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கேன்சல் பண்ண முடியும். கம்பல்சரியில் மே கேன்சல். அதுக்கப்புறம் அதை சொல்கிறது எதுனா ரூல் 22 ஆஃப் த GST ஆக்ட் ஃபார் த கேன்சலேஷன் ஆஃப் த ரிஜிஸ்ட்ரேஷன். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி கேன்சல் பண்ணணுங்கிறது வந்து ரூல் 22 ஆஃப் த GST ரூல் சொல்லுது. எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து சப்ளையர் மேக்ஸ் a supply worth 20 lakh to the recipient and the GST at the rate of 80% is required to be paid. ஓகே, அந்த 18% பே பண்ணணும். எவ்வளோ வந்துன்னா 20 lakh வந்து ரெசிபியன்ட். The recipient, while making the payment of 20 lakh to the supplier, shall deduct 2%. டோட்டலாக 2% எதுனா CGST 1%, SGST 1%. அப்போ வந்து 40,000 TDS. The value of the TDS purpose அல்ல, அந்த TDS பர்பஸ்க்கு வந்து அந்த ஜிஎஸ்டிலாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, நெட் வேல்யூ மட்டும்தான். அதுக்கப்புறம் the TDS so collected shall be deposited in the account of government by 10th of the succeeding month. 10th of the succeeding monthல வந்து இவர் வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து அதை டெபாசிட் பண்ணணும். இந்த TDS so deposited in the government shall be reflected in the electronic cash ledger of the supplier. அப்படி வந்து அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணிட்டாருன்னா எப்படி பண்ணுவார், GSTR 7 ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மில். அது வந்து எதில் ரிஃப்ளெக்ட் ஆகும், டிடக்டியோட எலக்ட்ரானிக் கேஷ் லெஜரில் வந்து ஷோ ஆகும். அதை வச்சு அவர் வந்து would be able to use the same for the payment of the tax or any other payment, tax or any other paymentக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர். அவ்வளோதாங்க, டிடிஎஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து TCS, collections of tax at source, TCS sections 52 of the GST Act சொல்லுது. இது வந்து ரொம்ப இந்த மாதிரி இழுத்துட்டு பார்க்கானா, சும்மா சிம்பிளாக எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்குவோம். ஏன்னா இது சிம்பிள் தான். இது யாருக்குன்னா இ-காமர்ஸ் ஆப்ரேட்டருக்கு மட்டும்தான். அங்கே தான் நிறையா இருந்துச்சு. ஸோ டீட்டெயிலாக பார்த்துட்டு இருந்தோம். நீங்கள் வந்து இ-காமர்ஸ் எவரி எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர், அதை வந்து நீங்கள் வந்து ஆப்ரேட்டர் மட்டும்தான் சொல்லுவாங்க. அதை வந்து புரிஞ்சுக்கலாம். எப்போனா அவங்க நோட்டிஃபை பண்ணுவாங்க. எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 1%. notified by the government or in the recommendations of the council. The net value of the taxable made net value தான் எடுத்துக்கணும். அப்போ வந்து ரிட்டர்ன்ஸ்லாம் இருந்து லெஸ் பண்ணிக்கணும். ஆஃப் த taxable supplies மட்டும்தான். throw it by the other supplies where the consideration with respect to such supplies is collected by the operator. இது வந்து அந்த கன்சிடரேஷன் வந்து ஆப்ரேட்டர் கிட்ட போகணும். இப்போ வந்து இங்கே ஃப்ளிப்கார்ட் வந்து இது ஏஜென்ட்டாக இருக்கக்கூடாது. இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் வந்து ஏஜென்ட்ஸாக இருக்கக்கூடாது. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் செக்ஷன் த எக்ஸ்பிரஷன் net value of the taxable supplies else mean the aggregate value of the taxable supplies அக்ரிகேட். அது வந்து சர்வீஸாக இருக்கலாம், குட்ஸாக இருக்கலாம், ரெண்டுமே சேர்ந்ததாக கூட இருக்கலாம். அதர் தான் the service notified under the sections 9(5). அப்போ வந்து செக்ஷன் 9 subsection 5 இது என்னங்கிறது கீழே இருக்கும், பார்ப்போம். முன்னாடியே பார்த்துருப்பீங்க, இல்லாதீங்க. செக்ஷன் 9
சப்செக்ஷன் 5 அதில் இருக்கிறீங்களா டிசிஎஸ் வந்து பிடிக்க தேவையில்லை. மேட் டியூரிங் எனி மந்த் by all registered persons through the operator reduced by the aggregate value of the taxable supplies return. வந்து taxable supplies returned இருக்குல்ல, அதை வந்து லெஸ் பண்ணிக்கணும். அது லெஸ் பண்ணால் அந்த நெட் அமௌண்ட் ஆஃப் taxable வேல்யூ தான் டிசிஎஸ் பிடிக்கணும். அது கீழே சொல்லியிருக்கிறது. ஓகேவா? இங்கே வந்து ஏஜெண்ட்டாக இருக்கக்கூடாது அந்த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர், நாட் பீயிங் அன் ஏஜென்ட். ஓகேவா? இதை தேடிட்டு இருந்தால் அந்த ஆப்ரேட்டர் வந்து நாட் பீயிங் அன் ஏஜென்ட், இதெல்லாமே ஞாபகம் வச்சுருக்கணும். இ-காமர்ஸ் ஆப்ரேட்டராக இருக்கணும், அவர் வந்து ஏஜெண்ட்டாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 1% தாண்டி போகக்கூடாதுன்னு இருக்காங்க அந்த டிசிஎஸ் பிடிக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க நோட்டிஃபைட் பை த கவர்மெண்ட். அப்போ நெட் வேல்யூ ஆஃப் த டேக்ஸபிள் சப்ளைஸ், நெட் வேல்யூனா டேக்ஸபிள் சப்ளைஸ், அதுலேருந்து ரிட்டர்னுக்கு இது இருந்துச்சுன்னா அது லெஸ் பண்ணணும். டேக்ஸபிள் சப்ளைஸ் தெரியும். அதுக்கப்புறம் இதில் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகணும். யார் பிடிக்க தேவையில்லைன்னு செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5. கன்சிடரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சச் சப்ளைஸ் இஸ் கலெக்டட் பை த ஆப்ரேட்டர். அந்த கன்சிடரேஷன் வந்து ஆப்ரேட்டர் வந்து வாங்கணும். அப்போ தான் அந்த ஆப்ரேட்டர் வந்து டிசிஎஸ் பிடிக்க முடியும். இது ஒன்று இருக்குது இங்கே வந்து. சரி, நம்ம நேமாகவே எழுதிக்குவோம் ஃப்ளிப்கார்ட். ஓகேவா? இங்கே இருக்கிறவர் வந்து சப்ளையர், இங்கே வந்து ரெசிபியன்ட். இவர் வந்து சப்ளையரும். இப்போ வந்து ரெசிபியன்ட் என்ன கேட்குறாரு, இப்போ எனக்கு என்ன வேணும், ஒரு மொபைல் ஃபோன் வேணும்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு மொபைல் ஃபோன், இது வந்து சரியாக இல்லை, அதனால் இன்னொரு மொபைல் ஃபோன் வாங்கணும். சரி, இதுதான் மொபைல் ஃபோன். ஓகேவா? மொபைல் ஃபோன். இங்கே வந்து சப்ளையர் வந்து அதை வந்து பேக் பண்ணி கொடுக்குறாரு. பேக் பண்ணி இந்த மாதிரி கட்டெலாம் போட்டு அதை வந்து கொடுக்குறாரு. அப்போ வந்து இவர் வந்து என்ன பண்ணுவார், இன்வாய்ஸை வந்து இஷ்யூ பண்ணுவார். அப்போ வந்து பேமெண்ட் யாருக்கு வரும்னா, இதை வந்து அப்படியே டெலிவரி ஏஜென்ட் மூலிமா இவங்களுக்கு சப்ளையர்கிட்டேருந்து, யார் சப்ளையர்கிட்டேருந்து ரெசிபியண்ட்டுக்கு போயிடும், மொபைல் போயிடும். சப்ளையர் வந்து பேக்கிங்லாம் பண்ணி கொடுத்துருவார். அப்போ வந்து அந்த பேமெண்ட் எப்படி வரும்னா, ரெசிபியண்ட்லேருந்து ஃப்ளிப்கார்ட்டுக்கு வரும், ஃப்ளிப்கார்ட்லேருந்து சப்ளையருக்கு போகும். அப்படி சப்ளையருக்கு கொடுக்கும் போது இந்த ஃப்ளிப்கார்ட் எவ்வளோ பிடிக்குன்னா 1% ஆஃப் டிசிஎஸ் வந்து பிடிச்சிட்டு தான் சப்ளையர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. ஓகே, அதே அந்த 9(5) இருக்கலாம் அந்த சர்வீசஸ் வந்து இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலிமா கொடுத்துருந்தாங்கன்னா அது இவங்களுக்கு வந்து இது நாட் அப்ளிகபிள். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதேமாதிரி டிசிஎஸ் கலெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வித்தின் 10 days ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் த மந்த், அந்த மந்த் முடிஞ்சுன்னா, அதாவது நெக்ஸ்ட் மந்தில் ஸ்டார்டிங் 10 days இருக்குல்ல, வித்தின் 10 days ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் த மந்த், வந்து நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட்டு 10 daysக்குள்ளே அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணிடணும். அதுக்கப்புறம் த பவர் டு கலெக்ட், இது வந்து சப்செக்ஷன் 3 சொல்லுது. சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுதுன்னா, the power to collect the amount specified in subsection 1 shall be without prejudice to any other mode of recovery from the operator. இது ஒரே ஒரு இந்த மூலிமா டிசிஎஸ் மூலிமா தான் நாங்கள் ஆப்ரேட்டர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ண முடியும்ன்றல, நிறைய மோட்ஸ் இருக்கும். திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த வே. அது வந்து சப்செக்ஷன் 4 என்ன சொல்லுதுட்டா, எவ்ரி ஆப்ரேட்டர் கலெக்ட்ஸ் த அமௌண்ட் ஸ்பெசிஃபைட் இன் சப்செக்ஷன் 1 ஷல் ஃபர்னிஷ் எ ஸ்டேட்மெண்ட். அவர் வந்து என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்னிஷ் பண்ணணும். எப்படின்னா எலக்ட்ரானிக்லி கண்டெய்னிங் தான், அதில் எதில் இருக்கணும், டீட்டெயில்ஸ் ஆஃப் அவுட்வேர்ட் சப்ளை ஆஃப் த குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் அவுட்வேர்ட் சப்ளைஸ்லாம் இருக்கணும். எஃபெக்டட் பை த்ரூ இட், அதன் மூலியமாக நான் அவுட்வேர்ட் சப்ளைஸ் ஆஃப் த குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் இருந்துச்சுன்னா அது வந்து இன்க்ளூட் ஆகிருக்கணும். இன்க்ளூடிங் த சப்ளைஸ் ஆஃப் த குட்ஸ் ஆர் சர்வீசஸ் போத் ரிட்டன். அதனால் ஏன்னா ரிட்டன் பண்ணியிருப்பாங்களா கஸ்டமர், ரிட்டன் பாலிசியெல்லாம் இருக்குல்ல, அதையும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். அண்டு அமௌண்ட் கலெக்டட், எவ்வளோ அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணாங்க டியூரிங் எ மந்த், அந்த மந்த்துக்கு எவ்வளோ, இன் சச் ஃபார்ம் அண்ட் மேனர் as may be prescribed within 10 days after the end of such month. அங்கே 10 day நெக்ஸ்ட் அந்த மந்த் முடிஞ்ச 10 daysக்குள்ளே இது எல்லாத்தையும் ஃபர்னிஷ் பண்ணணும். எது எலக்ட்ரானிக்கில் பண்ணணும், டீட்டெயில்ஸ் ஆஃப் த அதில் இதெல்லாம் இருக்கணும், அவுட்வேர்ட் சப்ளைஸோட குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணது எவ்வளோ, அதுக்காக எவ்வளோ பேமெண்ட் வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும். Provided that commissioner may, for reasons to be recorded in writing by notification, extend the time limit for furnishing the statement for each class of registered persons as may be prescribed. இப்போ வந்து கமிஷனர் நினச்சார்னா அந்த ரைட்டிங்கில் ரெக்கார்டில் வாங்கிட்டு எழுதி கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் லிமிட் கொடுக்கலாம். எதுக்குன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்னிஷ் பண்ணுறதுக்கு 10 daysக்குள்ளே ஃபர்னிஷ் பண்ணலாம், எண்ட் ஆஃப் த மந்த் வித்தின் 10 days. Provided further such that any extensions at time limit notified by the commissioner of the state tax or the commissioner of the union territory tax shall be deemed to be notified by the commissioner. Even the commissioner of the state tax or commissioner of the union territory tax அவங்களே கொடுத்துருந்தாலும் அது வந்து நம்ம கமிஷனராக சொன்ன டைம் லிமிட்டாக தான் எடுத்துக்கும்.
அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் லிமிட். நெக்ஸ்ட் வந்து subsection 5. Every operator who collects the amount specified in subsection 1 shall furnish an annual statement. மேலே என்னது furnish a statement, எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த மாதிரி பண்ணணும். அது போக ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் வருஷத்துக்கே சேர்த்து, அது மந்த்துக்கானது. இங்கே வந்து என்ன ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபர்னிஷ் பண்ணணும் எலக்ட்ரானிக்லி. இதுவும் டீட்டெயில்ஸ் ஆஃப் த அவுட்வர்ட் சப்ளை ஆஃப் த சர்வீஸ் ஆர் குட்ஸ் ஆர் போத் எஃபெக்டட் த்ரூ இட். அது மூலயமா நிறைய சப்ளையர் சர்வீசஸ் நடந்திருந்தால், அதுக்கப்புறம் போத் ரிட்டன்டு, அதில் வந்து நாம் சொன்னோம்ல குட்ஸ் சர்வீஸ் ஆர் போத், இவங்க மூலயமா என்ன சப்ளை ஆகிருந்தாலும் இவங்க மூலயமா இந்த ரிட்டன் ஆகிருக்கிறது, அதுவும் அதுக்கப்புறம் அமௌண்ட் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஆனுவல் ரிட்டனாக பண்ணணும். இன் சச் ஃபார்ம் அண்ட் மேனர் as may be prescribed there before the 31st day of the December. அந்த வருஷம் முடியறதுக்குள்ளே 31st day of the Decemberக்குள்ளே இதை ஃபர்னிஷ் பண்ணியிருக்கணும். ஆஃப் த எண்ட் ஆஃப் சச் ஃபினான்சியல் இயர் முடிஞ்சிச்சுன்னா மார்ச் 31 முடியுதுன்னு வச்சுக்கோங்க, டிசம்பர் 31க்குள்ளே வந்து ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் வந்து இவர் வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்கணும். இதை அதேமாரி மேலே சொன்ன மாதிரி கமிஷனர் நினச்சார்னா ரைட்டிங்கில் வாங்கிட்டு recommend of the commissions for reasons to be recorded in writing by notification extend the time period for furnishing the annual statements for a class of registered persons as may be specified. class of registered persons வந்து டைம் லிமிட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. கமிஷனர் நினச்சார்னா ரைட்டிங்கில் வந்து எழுதி வாங்கிட்டு. அப்போ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்டேட் கமிஷனரோ அதுக்கப்புறம் கமிஷனர் ஆஃப் த யூனியன் டெரிட்டரியோ அவங்க சொல்லியிருந்தாலும் இது வந்து டீம்ட் டு பி நோட்டிஃபைட் பை த கமிஷனர் வந்து இந்த டைம் லிமிட் கொடுத்ததாக தான் நம்ம எடுத்துக்கோம். இஃப் த ஆப்ரேட்டர் ஆஃப்டர் ஃபர்னிஷிங் a statement under subsections 4 discovers any omissions or incorrect particulars therein. இப்போ வந்து பாதி வந்து ஒமிட் பண்ணிட்டாரோ இல்லை வந்து தப்பாக கொடுத்துருந்தாரோ அதர் தன் ரிசல்ட் ஆஃப் ஸ்க்ரூட்டினிட்டி, அதை எப்படின்னா அவரே ஃபைன் பண்ணியிருக்கணும். அவரே நானே பண்ணேன், நான் இது பண்ணியிருக்கேன்னு தெரியுது, ஒமிட் பண்ணிட்டேனாட்ருக்கு அப்படின்னு அவரே நினைக்கணும். அதை வச்சுட்டு ஸ்க்ரூட்டினி யாராவது செக் பண்ணி கண்டுபிடிக்கிறது. நார்மல் எக்ஸாமில் வந்து நம்ம தப்பாக எழுதிட்டோம் அப்படின்னு ஃபைன் பண்ணுறதும், இப்போ யாராவது வந்து சொல்லி கொடுக்குறது இங்கே தப்பு எழுதியிருக்கேன் அப்படின்னு மற்ற யாராவது பண்ணுறதும். நார்மலாக ஃபைன் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. அதே மேம் ஃபைன் பண்ணும்போது அதுக்கு வந்து மார்க் குறைப்பாங்களா, அது மாதிரி ஸ்க்ரூட்டினிட்டி, ஆடிட், இன்ஸ்பெக்ஷன் ஆர் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்டிவிட்டி பை த டேக்ஸ் அத்தாரிட்டிஸ். He shall rectify such omissions or incorrect particulars in the statement to be furnished to the month for the month during which such omissions or incorrect practices are noticed, subject to the payment of the interest as specified in subsection 1 of section 50. அதை வந்து அப்போ வேறு ஏதோ ஒரு மந்த் கூட ஸ்டேட்மெண்ட் டு பி ஃபர்னிஷ்டு ஃபார் த மந்த் டியூரிங் சச் omissions ஆர் த இன்கரெக்ட் பர்டிகுலர்ஸ் ஆர் நோட்டீஸ்டு. எப்போ அதை நோட்டீஸ் பண்ணுறாங்களோ அந்த மந்த்து வந்து ஃபர்னிஷ் பண்ணுவாங்களோ அது கூட இந்த டீட்டெயில்ஸும் ஃபர்னிஷ் பண்ணி அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டோட பே பண்ணிக்கலாம். அதே இது லாஸ்ட் டேட் எடுத்துக்குன்னா இந்த மாதிரி ரெக்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எனி omissions ஆர் இன்கரெக்ட் வந்து எது லாஸ்ட் டேட்னா 30th day of November or actual date of furnishing the relevant annual statement whichever is earlier. 31st December வந்து கொடுத்துருக்காங்க டியூ டேட், அதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் பண்ணலாம். ஆக்சுவல் டேட் ஃபார் ஃபர்னிஷிங் ஆஃப் த ரிலவெண்ட் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் அந்த 30th day of நவம்பருக்கு முன்னாடியே நீங்கள் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டாச்சும் இருக்கும். அதர்வைஸ் 30th day of November இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே நோ ரெக்டிஃபிகேஷன், அதுக்கு மேலே நீங்கள் ரெக்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ண முடியாது. The supplier who has supplied the goods or services or both through the operator shall claim credit in his electronic cash ledger. இங்கேயும் எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர் மூலிமா இந்த சப்ளையரை வந்து அந்த அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அமௌண்ட் கலெக்டட் அண்ட் ரிஃப்ளெக்டட் இன் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஆப்ரேட்டர் ஃபர்னிஷ்ட் அண்டர் சப்செக்ஷன் 4. இப்போ வந்து டிசிஎஸாக பிடிச்சிருப்பார்ல, அது வந்து இங்கே சப்ளையர் இருக்கார்ல அவரோட எலக்ட்ரானிக் கேஷ் லெஜரில் வந்து கிரெடிட் ஆகிக்கும். Any authority not below the rank of the deputy commissioner may serve as a notice either before or during the course of any proceedings under this act requiring the operator to furnish such details relating to. இப்போ வந்து யார் வேணாலும் கேட்கலாம் இந்த அத்தாரிட்டி. அதுக்கப்புறம் யாருக்கு கீழே இருக்கக்கூடாதுன்னா டெப்யூட்டி கமிஷனர் ரேங்க்கு கீழே இருக்கக்கூடாது. இது மூலிமா சர்வே நோட்டீஸ் எதுக்குன்னா எனி ப்ரொசீடிங்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட் requiring the operator to furnish such details. கீழே கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் வேணால் கேட்கலாம். எதுனா சப்ளை ஆஃப் த goods or services are both affected through such operator during any period. ஓகே, ஏதாவது பீரியடில்
சப்ளை ஆஃப் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அட் போத் எவ்வளோங்கிற டீட்டெயில்ஸ் கேட்கலாம். ஃபர்னிஷ் பண்ண சொல்லலாம். ஸ்டாக் ஆஃப் த குட்ஸ் ஹெல்டு பை த சப்ளையர் மேக்கிங் சப்ளைஸ் த்ரூ சச் ஆப்ரேட்டர். இந்த குடோன்ஸில் எவ்வளோ வச்சிருக்காரு, வேர் ஹவுஸில் எவ்வளோ வச்சிருக்காரு, அதுக்கு வேறு என்ன நேம் கூட இருக்கலாம். அங்கே எது வேணாலும் இருந்துக்கலாம். எங்கே எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. மேனேஜ் பை சச் ஆப்ரேட்டர் அண்ட் டிக்ளேர்ட் as அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் த பிஸ்னஸ் பை சச் சப்ளைஸ். அதுக்கப்புறம் ஆஸ் மேபி ஸ்பெசிஃபைட் இந்த நோட்டீஸ். அதில் வந்து நோட்டீஸில் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கலாம். யார் எவரி எனி அத்தாரிட்டி நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் டெப்யூட்டி கமிஷனர் நோட்டீஸ் மூலிமா. அதுக்கப்புறம் சப்செக்ஷன் 13 என்ன சொல்லுது, எவ்ரி ஆப்ரேட்டர் on whom a notice has been served under subsection 12 shall furnish the required information within 15 working days of the date of service of such notice. அந்த மாதிரி நோட்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எவ்ரி ஆப்ரேட்டர், அதாவது இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர், அவங்க வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபர்னிஷ் பண்ணணும். அவங்க கேட்ட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பண்ணணும். எவ்வளோனா வித்தின் 15 ஒர்க்கிங் டேஸ் ஆஃப் த டேட் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் சச் நோட்டீஸ். அந்த நோட்டீஸ் வந்தால் 15 டேஸ்க்குள்ளே, அந்த 15 வெறும் டேஸில் 15 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே வந்து அதை வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபர்னிஷ் பண்ணணும். அதை சொல்கிறது செக்ஷன் 52 சப்செக்ஷன் 13. Subsection 14 என்ன சொல்லுதுன்னா, எனி பர்சன்ஸ் டு ஃபெயில்ஸ் டு ஃபர்னிஷ் த இன்ஃபர்மேஷன்ஸ் required by the notice served under subsections 12 shall without prejudice to any actions that may be taken under section 122 be liable to the penalty which may be extended to the 25,000 rupees. அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதுக்கான பெனால்ட்டி வந்து 25,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Explanations for the purpose of this section. The expressions concerned supplier shall mean the supplier of the goods or services or both making supplies through the e-commerce operator. இந்த கன்சர்ட் சப்ளையர் யாருன்னா அவர் வந்து சப்ளை ஆஃப் குட்ஸோ சர்வீஸோ அவர் போத் இருக்கலாம். எது மூலிமா பண்ணுறாருன்னா இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலிமா, த்ரூ த ஆப்ரேட்டர். அதே தாங்க கீழே பார்த்துருப்போம். கலெக்டட் பை த காமர்ஸ் ஆப்ரேட்டர். இப்போ வந்து ஏஜெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம்ல, அதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அதை பார்த்துட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வந்து ஓலான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து பேர் மறந்து போச்சு. சரி, ஓகே. இங்கே வந்து நீங்கள் பழைய பொருளாக வாங்கி விற்றுக்கலாம். OLX, ஓகேவா, பழைய பொருளாக விற்றுக்கலாம். இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு பைக் இருக்குது, ஓகேவா. பைக், ஓகே. இப்போ ஒரு பைக் இருக்குது உங்கள்கிட்ட, அதை வந்து OLX மூலிமா விற்கிறீங்க. இப்போ வந்து பேமெண்ட், இதை வந்து இங்கே ஒரு கஸ்டமர் இருக்கார், இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கலாம், காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், சிஎஸ்ன்னு வச்சுக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட் சிஎஸ். இவருக்கு வந்து இங்கே சப்ளையர் வந்து சென்ட் பண்ணுறாரு, இவர் வந்து ரெசிபியன்ட். இப்போ வந்து பேமெண்ட் இவங்களே மாற்றிக்கிறாங்க. ஸோ இவங்களே பேமெண்ட்டாக இருந்துக்கிறாங்க, இவங்க ஜஸ்ட் அன் ஏஜென்ட்டு. இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே வந்து நோ TCS, no TCS. Okay, there are many e-commerce operators hereinafter referred to as an operator like Amazon, Flipkart, Urban Club, etc. operating in India. These operators displays on their portal products as well as services which are actually supplied by some other persons to the customers. Actually add பண்ணுவாங்க some other persons to the customers. The goods or services belonging to other suppliers are displayed on their portal of the operator and consumers buy such goods or services through these portal. On placing the order for a particular product or services, the actual supplier supplies the selected product or services through the operator to the consumer. The price consideration for the product service is collected by the operator from the, இப்போ இங்கே யார் வாங்குவாங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அவங்க ஏஜென்ட் வந்தாங்கன்னா அவங்க தான் கலெக்ட் பண்ணுவாங்க. அமேசான் அவங்க தான் கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் பாஸ்ட் ஆன் டு த ஆக்சுவல் சப்ளையர். அதுக்கப்புறம் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர்கிட்ட இருந்தால் ஆக்சுவல் சப்ளையருக்கு போகும். The deductions of commissions and incidental expenses mutually agreed upon by the operator. அந்த கமிஷன்ஸ் எவ்வளோ எடுத்துக்கோ அதெல்லாம் அந்த அக்ரிமெண்ட்லேயே இருக்கும், agreed by the operator. Let us know how look at the statutory provisions relating to the TCS. அதுக்கப்புறம் யாரெல்லாம் TCS பண்ணணும், எவ்ரி எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர். எதுலைனா நெட் வேல்யூ ஆஃப் த டேக்ஸபிள் சப்ளைஸ்னால் ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து லெஸ் பண்ணணும். யார் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் வந்து கன்சிடரேஷன்ஸ் வாங்கினாங்கன்னா அவங்க வந்து டேக்ஸ் அது டிடக்ட் பண்ணணும். எவ்வளோ பர்சன்டேஜ்னா 1% ஆஃப் த நெட். அப்போ வந்து CGSTனா 0.5% இருக்கும், IGSTனா 1% இருக்கும். எக்ஸாம்பிள் 3 பார்த்தீங்கன்னா, சப்போஸ் a certain product is sold at
1120 இங்கே வந்து அந்த லிமிட்டில் இல்லை, எவ்வளோவா இருந்தாலும் சரி டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. இது வந்து ஜிஎஸ்டி இன்க்ளூட் ஆகிருக்கா, அப்போ வந்து ஜிஎஸ்டி 12%னா 1120 டிவைட் பை 102% இன்ட்டு 100%ன்னு போட்டிங்கன்னா 1000 rupees வரும். அந்த 1000 rupeesக்கு வந்து 1% பிடிக்கணும். அது வந்து 10 rupees இன் கேஸ் ஆஃப் இன்டர்ஸ்டேட் சப்ளை, அதாவது ஐஜிஎஸ்டி அப்போ 1%. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன, நெட் வேல்யூ ஆஃப் டேக்ஸபிள் சப்ளைஸ். எதுனா அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் த டேக்ஸபிள் சப்ளைஸ் எதை லெஸ் பண்ணணும்னா ரிட்டர்ன் குட்ஸ் வந்து லெஸ் பண்ணணும். அதர் than நோட்டிஃபைடு சர்வீசஸ் அண்டர் செக்ஷன் 95 பை ஆல் த ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் சப்ளைடு த்ரூ ஆப்ரேட்டர். இப்போ அது இது 95 சர்வீசஸ் 8 TH சர்வீசஸ் பை ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் த பேசஞ்சர்ஸ் பை ரேடியோ டாக்ஸியாக இருக்கலாம், மோட்டார் கேபாக இருக்கலாம், மேக்ஸி கேப், மோட்டார் சைக்கிள்ஸ், ஆம்னி பஸ் ஆர் எனி அதர் மோட்டார் கார்டாக இருக்கலாம். இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் த பேசஞ்சர் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ப்ரொவைடிங் அக்காமடேஷன் சர்வீஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் supplied by the restaurant, eating joints etc. located at specified premises. அதுக்கப்புறம் ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ்னால் ப்ளம்பிங், கார்பெண்டிங், அதுக்கப்புறம் எக்ஸெட்ரா எக்ஸப்ட் வேர் த பர்சன் சப்ளைங் விச் சர்வீசஸ் த்ரூ த எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர் இஸ் லைபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், நாட் லைபிளாக இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் த்ரூ த e-commerce operator except where the person supply through the electronic commerce operator is liable for registrations. liable for registration தவிர மற்றவங்க இருக்கிறீங்க மட்டும்தான். எக்ஸப்ட் மற்றவங்க எல்லாத்துக்கும் தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகாது டிசிஎஸ். மற்றவங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸப்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே ஒரு எக்ஸப்ட் இங்கே ஒரு எக்ஸப்ட், ஸோ இவங்களுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும். அதனால் லைபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். இதுலேருந்து என்ன புரியுது, அன்ரிஜிஸ்டர்டு பர்சன்ஸுக்கு பிரச்சனை இல்லை, ரிஜிஸ்டர்டு பர்சன்ஸாக இருந்தாங்கன்னா டிசிஎஸ் பிடிப்பாங்க. except supply of services through electronic commerce operator is liable for. இங்கே வந்து யாருன்னா அக்காமடேஷன்ஸ் எது மூலிமா, ஹோட்டல்ஸ், இன்ஸ், கெஸ்ட் ஹவுஸ், clubs, campsites or other commercial places meant for residential or lodging purposes except where supply of persons serving such services through electronic commerce operator is liable. இது வந்து liable for registration எந்தெந்த இதுக்குள்ள இருக்கும், அக்காமடேஷன் அண்ட் ஹவுஸ் கீப்பிங் அவங்களுக்கு தான் சிலதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருந்தாங்கன்னா டிசிஎஸ் அப்ளிகபிள், அப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலைன்னா நோ டிசிஎஸ். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் த பேசஞ்சர்ஸ்க்கு வந்து நோ டிசிஎஸ். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் சர்வீஸ்க்கு வந்து நோ டிசிஎஸ். இது வந்து ஐஜிஎஸ்டி தான் 1%. அதுக்கப்புறம் டெபாசிட் பை த டிசிஎஸ் பை இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் டு கவர்மெண்ட். எப்போனா வித்தின் 10 days after the end of the month in which collections was made. if the TCS has been collected in the month of July, ஜூலையோடது வாங்கியிருக்கீங்களா, அப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 10க்குள்ளே வந்து பே பண்ணியிருக்கணும். ரெமிட்டட் இன் டு த கவர்மெண்ட் ட்ரெஸரி. இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிஸ்டர் ஆக்சிஸ் as சப்ளையர் செல்லிங் ஹிஸ் ஓன் ப்ராடக்ட் த்ரூ வெப்சைட் ஹோஸ்டட் பை ஹிம். இப்போ வந்து இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் அந்த மாதிரி தேர்ட் பர்சன்ஸ் யாராவது இருக்கணும், அவங்க வந்து கலெக்ட் பண்ணியிருக்கணும், அவங்க வந்து ஏஜென்ட்டாக இருக்கக்கூடாது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெப்சைட் ஹோஸ்டட் பை ஹிம். அப்போ வந்து இங்கே தேர்ட் பர்சன்ஸே இல்லை. எனக்கு நானே டிடிஎஸ் பிடிச்சிக்க முடியுமா? ஸோ பிடிச்சிக்க முடியாது, இங்கே வந்து டிசிஎஸ் வராது. டஸ் ஹீ ஃபால் அண்டர் த டெஃபினிஷன்ஸ் ஆஃப் என் எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர்? இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் டெஃபினிஷனில் ஃபாலோ வரோம். வெதர் ஹீ இஸ் ரெக்வயர்ட் டு கலெக்ட் டிசிஎஸ் ஆன் சச் சப்ளைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து டிசிஎஸ் பிடிக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லியிருக்காங்கன்னா, ஆஸ் பர் த டெஃபினிஷன்ஸ் in sections 244 and 245 of the CGST Act 2017, Mr. X will come under the definitions of an electronic commerce operator. However, அவர் வந்து e-commerce operator தான். However, according to section 52 of the Act, IBID மாற்றி கொடுத்துட்டாங்களா, TCS is required to be collected on the net value of the taxable supplies made through it by other supplier, where the consideration is to be collected by the e-commerce operator. In case where someone is selling their own product through a website, there is no requirement. இப்போ வந்து த்ரூ a website உங்களோட ஓன் வெப்சைட்டில் பண்ணிங்கன்னா there is no requirement to collect
No requirement to collect tax at source. TCS பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Provisions of this act, the transactions will be liable to GST at the prevailing rate. ஆனால் GST கட்டணும், TCS மட்டும் பிடிக்க தேவையில்லை. Other supplier மூலயமா taxable supplies made through it by other suppliers where the consideration is to be collected by the e-commerce operator மட்டும்தான் TCS applicable. இல்லைன்னா net value of the taxable supplies. Next, illustration 2. If Mr. A purchases goods from the different vendors and in turn Mr. A is selling them on his own website under his own building, is TCS required to be collected? ஓன் வெப்சைட் அப்போ வந்து தேவையில்லை, டிசிஎஸ் தேவையில்லை. அவங்களுக்கு டிசிஎஸ் தேவையில்லைங்கிறது ஈஸியாக புரிஞ்சிடும். ஆனால் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் எழுத தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் மார்க் வரும். நோ, இவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் எது மூலிமா செக்ஷன் 52 தெரியும், அது சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017 தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுத தெரியும்னா டிசிஎஸ் இஸ் ரெக்வயர்ட் டு பி கலெக்டட் ஆன் த நெட் வேல்யூ, இதுவும் தெரியும். டேக்ஸபிள் சப்ளைஸில் தான் பண்ணணும். எது மூலிமா பண்ணியிருக்கணும், எடுத்துருவத இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் அவர் வந்து பை அதர் சப்ளையர்ஸ், அவர் வந்து கன்சிடரேஷன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கணும். கன்சிடரேஷன்ஸ் கலெக்டட் பை த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். இன் திஸ் கேஸ் தெர் ஆர் த 2 transactions. இப்போ வந்து 2 transactions. மிஸ்டர் ஏ purchases the goods from the vendor and those goods are sold through his own website. For the first transaction, GST is leviable and will need to be paid to vendor on which credit is available to Mr. A. The second transaction is not supply on own account Mr. A and not by other suppliers. No requirement. இங்கே வந்து அதர் சப்ளையர்ஸ், அதுதான் முக்கியம் ஒவ்வொரு வேர்ட்ஸும். வந்து அதர் சப்ளையர்ஸ் யாரும் இல்லைல்ல, ஒரே சப்ளையர் தானே. ஸோ நோ ரெக்யர்மெண்ட் டு கலெக்ட் டேக்ஸ் அட் சோர்ஸ். த டிரான்சாக்ஷன் வில் அட்ராக்ட் ஜிஎஸ்டி அட் த ப்ரிவைலிங் ரேட்ஸ். ஆனால் ஜிஎஸ்டி இருக்கும். பாருங்கள் ஒவ்வொரு வேர்டையும் எவ்வளோ முக்கியம்னு. இங்கே வந்து பை அதர் சப்ளையர்ஸ், இந்த அதர் சப்ளையர்ஸுங்கிறது தான் இது அவ்வளோ இம்பார்ட் மாற்றுது. இது வந்து என்னோடய வெப்சைட்டில் நானே பண்ணிட்டேன்னா நீங்கள் வந்து அதர் சப்ளையர்ஸில் சேம் சப்ளையர். அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன், இது வந்து கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கும். பர்சன்ஸ் ரெக்வயர்ட் டு த டேக்ஸ் collect tax in accordance with the provisions of section 52 shall electronically submit your registration applications in prescribed form through the common portal. அது ஜிஎஸ்டி காமன் போர்ட்டலில் இருக்குல்ல, அங்கே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பண்ணலாம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு. அதுவும் வித்தின் 3 days வந்து ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து வெரிஃபை பண்ணி கிராண்ட் பண்ணுவார். எப்போ இருந்து ஃப்ரம் த டேட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸு. On the request or upon the inquiry of person to any other proceedings under this act, if the provincial officers is satisfied that the person is no longer liable to deduct tax at source under section 52, then the said officer may cancel the said registrations following procedures as provided in rule 22 of the CGST rules for the cancellations. இப்போ வந்து அதே மாதிரி டிடிஎஸ் மாதிரியே இங்கேயும் உங்களுக்கு அது தேவையில்லை, நீங்கள் வந்து டிடிஎஸ் பிடிக்க தேவையில்லை, டிசிஎஸ் பிடிக்க தேவையில்லைன்னு நினச்சாருன்னா அவர் வந்து ரூல் 22 ஆஃப் த சிஜிஎஸ்டி ஆக்டில் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கேன்சல் பண்ண முடியும். ஃபைலிங் ஆஃப் மந்த்லி அண்ட் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பை த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் வந்து எலக்ட்ரானிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணுமா, அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கணும், இன்வேர்ட் அண்ட் அவுட்வேர்ட் சப்ளைஸ் அது என்னவாக இருக்கலாம், குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத்தாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ரிட்டன் எவ்வளோ பண்ணியிருக்காரு, இன்வேர்ட் சப்ளைஸ்லாம் அவுட்வேர்ட் சப்ளைஸ், அது வந்து குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத்தாக இருக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க பை இடிஎஸ் டிசிஎஸ் எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, அது எவ்வளோ பண்ணணும் 10 daysக்குள்ளே பண்ணணும். நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க டிசிஎஸ் எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க 10 days ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் த ஈச் மந்த் இன் விச் சப்ளை சப்மிட். அந்த சப்ளை மேரேஜ்லாம் அந்த மந்த்துலேருந்து 10 days, அந்த மந்தோட எண்டுலேருந்து 10 days. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டு ஃபைல் பண்ணணும். அது வந்து இது ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் GSTR 9B ஆனால் பிஃபோர் 31st day ஆஃப் த டிசம்பர் ஃபாலோயிங் எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர். கமிஷனர் நினச்சார்னா அந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நோட்டீஸ் டு த ஆப்ரேட்டர் சீக்கிங் டீட்டெயில்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் த டெப்டி கமிஷனர்ஸ் வேணும்னா சொல்லலாம். எதுனா இந்த ஃபர்னிஷ் டீட்டெயில்ஸ் பண்ணணும். எதுனா வேல்யூ ஆஃப் த குட்ஸ் ஆர் சப்ளைஸ், அதுக்கப்புறம் ஸ்டாக் ஆஃப் த குட்ஸ் லைங் த வேர் ஹவுஸ் ஆர் த குடன்ஸ் எவ்வளோனா அந்த மாதிரி சொன்னாங்கன்னா நீங்கள் எவ்வளோ டேக்குள்ளே ஃபர்னிஷ் பண்ணணும் வித்தின் 15 working days. செக்ஷன்ஸ்லேயே பார்த்தோம். அதுக்கப்புறம் லைபிள் டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணலைன்னா பெனால்ட்டி வந்து 25,000 வரைக்கும் பே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட முடிஞ்சுங்க. லேட்டஸ்ட் ரீகாப்லேட் இது கரெக்டாக பார்த்துக்குங்க. இதில் என்ன எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை பார்த்துருவோம்.
ஒருக்கா படித்து பார்த்துக்குங்க நீங்கள். நான் இப்போ வந்து இங்கே பாருங்க, நான் இது ப்ரொவிஷன்ஸில் எங்கேயுமே பார்க்கல லேட் ஃபைலிங் ஆஃப் டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸ். ஆனால் இங்கே லேட் ஃபீஸ் ஆஃப் 100 ஃபார் எவ்ரி டே டியூரிங் விச் சச் ஃபெயிலியர் கண்டினியூஸ் எவ்வளோ வரைக்கும் இருக்குன்னா மேக்ஸிமம் வந்து 5000 டிடிஎஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. டிடிஎஸ் ரிட்டர்ன்னா GSTR 7. இது வந்து ரிட்டர்ன்ஸ் சாப்டரில் பார்ப்போம். இங்கே வந்து சம்மரியில் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இது வந்து ரிவிஷன்ஸ் வீடியோ அப்போ இந்த ஃபுல்லாக அப்படியே பார்க்கலாம். இதை ஃபுல்லாக இந்த இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்குவோம். அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் வேர் அனாலிசிஸ் வெதர் த ரேட் ஆஃப் டேக்ஸ் ஆஃப் 1% notified under the Section 52 of the GST Act or SGST Act நிறைய காம்பினேஷன்ஸ் ஆஃப் போத். இது வந்து அந்த 1% செக்ஷன் 52னா TCS தானே. TCS வந்து டோட்டலாக 1% தான். அப்போ வந்து போத் CGST அண்ட் SGST அவங்க எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்க பார்ப்போம். The rate of the TCS notified under the GST Act is payable under the GST and the equal rate to of TCS is expected under SGST Act also in effect aggregating the 1% ரெண்டும் சேர்த்தி இந்த மாதிரி எழுதி தெரிஞ்சிருக்கணும். அது ப்ராக்டிஸ் மூலியமாக தான் வரும். இஸ் எவ்ரி இ-காமர்ஸ் செகண்ட் கொஸ்டின்னா இஸ் எவ்ரி இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் ரெக்வயர்ட் டு கலெக்ட் டேக்ஸ் ஆன் பிகாஃப் ஆஃப் ஆக்சுவல் சப்ளையர். எவ்ரி இ-காமர்ஸ் எல்லா இ-காமர்ஸ் ஆப்ரேட்டரும் ஆக்சுவல் சப்ளையர் மூலிமா டிடிஎஸ் பிடிக்கணுமா? ஆமாம், பிடிக்கணும். அதுக்கு வந்து எக்ஸாம்ஷன்ஸ் இருக்குது 97. அதுக்கப்புறம் எவ்ரி இ-காமர்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு கலெக்ட் tax under consideration with respect to the supplies being collected by e-commerce operator. However, no TCS is required to be collected. நாம் என்ன ரொம்ப இமேஜின் பண்ணி இவங்களுக்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை 95 இல்லை. அப்போ வந்து எப்படி சொல்லியிருக்காங்க தப்பு அப்படின்ல. எஸ், எல்லாருமே பிடிக்கணும் தான். பட் ஹவவர் நோ டிடிஎஸ் வந்து சில பேர் பிடிக்க தேவையில்லை. எதுக்குன்னா எக்ஸாம்பிள் சப்ளைஸ் பண்ணுறீங்கன்னா பிடிக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் இப்போ வந்து லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். லேண்டு வாங்கி வைக்கிறதுக்கு வேண்டி ஒரு வெப்சைட் இருக்குது. அது வந்து அவங்களுக்கு தான் பேமெண்ட் இருக்குது. எனக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ வந்து இது லேண்ட் வாங்கி வைக்கிறதுக்கான வெப்சைட்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஒரு சப்ளையர், இது ஒரு லேண்ட் இருக்குது. அப்போ வந்து இது சப்ளையர், இந்த ரெசிபியன்ட் இருக்கிறாரு, அதை வாங்கணும். இது வந்து ஒரு போர்ட்டல், என்ன பேர் வச்சுக்கலாம், land.com. land.com இதான் சும்மா நான் இமேஜினரி. land.comனு ஒன்று இருக்குது. அதில் வந்து சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பேமெண்ட் எப்படின்னா ரெசிபியன்ட் கிட்டேருந்து வாங்குறாரு, land.com போகுது, land.comலேருந்து சப்ளையருக்கு வருது. அப்புறம் வந்து ரெசிபியன்ட் அப்புறம் வந்து இந்த லேண்டு வாங்கியிருக்கிறாரு. இதுக்கு வந்து 1 lakh. வந்து டிடிஎஸ் பிடிக்கணும்ல, வேறு என்ன ப்ராடக்டாக இருந்தால் அமௌண்ட் எவ்வளோ இருந்தாலும் நெட் அமௌண்ட் வந்து 1 lakh. டேக்ஸபிள் சப்ளை இல்லை. இது டேக்ஸபிள் சப்ளையாக இருந்தால் பிடிக்கணும். ஸோ எக்ஸாம் சப்ளைஸ்க்கெலாம் இது வந்து எக்ஸாம் சப்ளைஸ். ஸோ நோ டிசிஎஸ். அதுக்கப்புறம் எக்ஸாம் சப்ளைஸ் ஆன் சப்ளை ஆன் விச் த ரெசிபியன்ட் இஸ் ரெக்வயர்டு டு பே டேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸ். இது பாருங்கள், அதான் ஃபுல்லாக கிடைக்கிற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும். இப்போ வந்து ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸில் பிடிச்சி இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், பே பண்ணிங்கன்னா அப்போ வந்து நீங்கள் டிசிஎஸ் பே பண்ண தேவையில்லை. எக்ஸாம் சப்ளைஸ். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸில் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ண தேவையில்லை. இருங்க, இதில் எல்லாத்துக்கும் ஒன்றா தான் இருக்கும். எதுனா இப்போ வந்து லாஸ்ட்டாக இங்கேயே சொல்கிறேன். இங்கே கேப் இருக்கும் பாரு. இந்த கேப்பில் வந்து யாரெல்லாம் பண்ண தேவையில்லைன்னா டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் யாரெல்லாம் பண்ண தேவையில்லைன்னா இப்போ பார்த்தோம்ல, பிளேஸ் ஆஃப் சப்ளை, லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் வந்து ஒரு பிளேஸ் 2 பேர் சேர்ந்துருக்காங்க. ஆனால் ரெசிபியன்ட்டை தனியாக விட்டாங்க. அப்போ வந்து நோ டிசிஎஸ் அண்டு நோ டிடிஎஸ். அதுக்கப்புறம் அன்ரிஜிஸ்டர்டு பர்சன், அன்ரிஜிஸ்டர்டு அன்ரிஜிஸ்டர்டு பர்சனாக இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ், அதுக்கப்புறம் ஆர்சிஎம் மூலிமா, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இது இருக்குல்ல, அது வந்து டிடிஎஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை, லொக்கேஷன் ஆஃப் த சப்ளை சேம். அதுக்கப்புறம் ரெசிபியண்ட்டை தனியாக விட்டாங்கன்னா டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் இல்லை. அதுக்கப்புறம் என்ன எக்ஸாம் சப்ளைஸு, அதுக்கப்புறம் வேறு இருக்குல்ல நில் ரேட்டட், அதெல்லாம் பிடிக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் ஆர்சிஎம் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ்க்கு இருந்தால் இவங்களுக்கெல்லாம் எதுனா டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் வந்து அப்ளிகபிள் ஆகாது. அதுக்கப்புறம் அடிஷ்னல் இ-காமர்ஸ் இதுக்கப்புறம் என்ன அது முடிஞ்சா ஆன் சப்ளை அந்த ரெசிப்ட் ஆஃப் த அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸ்.
State whether the provisions pertaining to tax collected at source under Section 52 of the GST Act will be applicable if Vuitton Limited sells watches on its own through its own website not applicable. Next there is no onus of filing any monthly or and annual statements by ECO. Examine the technical veracity of the statement by explaining relevant provisions. எல்லாருமே பண்ணணும்ல, அதுக்கப்புறம் என்ன இல்லைங்கிறாங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்னது, இப்போ வந்து என்னென்னா, அவர் வந்து every e-commerce operator not being the agent shall collect the amount calculated at such rate not exceeding 1% as may be notified by the government on the recommendations of the council of the net value of the taxable supplies made through it other suppliers, whether the consideration with respect to supply is to be collected by the operator. If the person sells on his own, provisions relating to tax collected at the source would not be applicable. அவன் வந்து TDS பே பண்ண தேவையில்லை. அவங்க எப்படி சொல்கிறான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க, இது வந்து இது ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, மந்த்லி ஸ்டேட்மெண்ட் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்வேலிட். An electronic statement has to be filed by the ECO containing details of outward supply of the goods or services are both affected through it, அதுக்கப்புறம் including the supplies returned through it and amount collected by it as TCS எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் எவ்வளோ அவுட்வர்ட் சப்ளை, அதில் வந்து ரிட்டர்ன்ஸ் எவ்வளோனா மந்த் வித்தின் 10 days after the end of each month in which supplies are made. Additionally, is also mandated to file annual statement pay பண்ணணும், ரிட்டர்னோ ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபைல் பண்ணணும். அதுவும் மேண்டேட்டரி தான். அதுக்குள்ளேனா 31st day ஆஃப் த டிசம்பருக்குள்ளே பண்ணணும். இப்போ கமிஷனர் நினச்சார்னா டியூ டேட் ஃபார் ஃபர்னிஷிங் மந்த்லி ஆர் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் பை த பர்சன்ஸ் கலெக்டிங் அட் சோர்ஸ், அதை வந்து என்ன பண்ண முடியும், எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அதுக்கான பவர் அவர்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் என்ன, 2 கொஸ்டின் படித்தோம். அங்கே வந்து 2 கொஸ்டினாக கூட கேட்பாங்க. ஸோ 2 கொஸ்டின் படித்தாலும் ஆன்சர் அப்படியே ஒரே டைமில் என்னென்னு பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸ்டேட் வெதர் த ப்ரொவிஷன்ஸ் pertaining to the tax collected at source under Section 52 of the GST Act will be applicable if ABC Limited, who is dealer of Royal brand sell watches through Flipkart, an electronic commerce operator, e-commerce operator. வந்து டிடிஎஸ் பற்றி கேட்டிருக்காங்க. டிடிஎஸ் வந்து ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஃப்ளிப்கார்ட் அந்த பேர் மட்டும் ஒரு துளி மாற்றிருக்காங்க. ராயல் பிராண்ட் வந்து ராயல் பிராண்டுன்னு மாற்றிருக்காங்க. எவ்ரி எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர் நாட் பீயிங் அன் ஏஜென்ட் ஷால் கலெக்ட் an amount calculated at such rate not exceeding 1% as may be notified by the government on the recommendations of the council of the net value of the taxable supplies made through it by other suppliers, where the consideration with respect to such supplies is to be collected by the operator. If ABC Limited, who is a dealer of the Royal brand, sells watches through Flipkart, then the provision of the TCS applicable to Flipkart. அவ்வளோதாங்க. இந்த இருக்குல்ல, ஆஸ் பர் த செக்ஷன் 52, இந்த சென்டென்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து எழுதி பார்த்துக்கோங்க இருக்கா முடிஞ்சால். இது எழுதிட்டிங்கன்னா, இது எழுதி அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆன்சருங்கிறத ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடும். இந்த சென்டென்ஸ் எழுதி அதுக்கப்புறம் என்ன ஆன்சர் தெரியுதோ அதை அப்படியே எழுதுகிறோம், ஃபுல் மார்க் எடுக்கிறோம். அவ்வளோதாங்க, இந்த சாப்டர் முடிஞ்சு. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியான சாப்டர் தான். கேட்டாங்கன்னா ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.